கோயிங்னு அர்த்தம், போயிட்டே தான் இருக்காங்க, அந்த போட்லேயே போகிறாங்க. தாக்கி கிசி சுரக்ஷித் ஸ்தான் பர் பहुंच गए. தாக்கி தாக்கி மீன்ஸ் தட் இஸ், அதாவது என்னன்னா கிசின்னு ஏதோ ஒரு சுரக்ஷினா பாதுகாப்பான ஒரு ஸ்தான் பிளேஸ்ல வந்துட்டு பர் பகுஞ்ச் கயே பகுஞ்ச ரீச், அங்கே போய் சேரணும் அப்படி, பகுஞ்ச் ஜாயினா வில் ரீச், அவங்க போய் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறதுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. சலா நகி ஜாத்தா, சலானா கோயிங்னு அர்த்தம், நகி வந்துருச்சு இல்லையா, ஸோ என்னால் கண்டிப்பாக டோட்டலாக போகவே முடியாது, அப்சல்யூட்டாக போகவே முடியாது அப்படி சொல்கிறாங்க. பில்குல் மீன்ஸ் அப்சல்யூட்னு அர்த்தம். धृतराष्ट्र के पुत्र चाहे तो भले ही मुझे यहाँ से उठा ले जाइए, मैं तो यही पड़ी रहूंगा. திருதராஷ்டிர கே பேட்டே மீன்ஸ் பையன் அர்த்தம். திருதராஷ்டிர இங்க 100 பேரோடைய அப்பா இருக்காங்களே, கண்ணு தெரியாதவங்க இருக்காங்களே, அவங்களுடைய பேட்டேனா பையங்க, அதாவது அந்த 100 பேர், அதாவது துரியோதனன்னு சொல்றாங்க. சாகே மீன்ஸ் வாண்ட், அவங்க வேணும் அப்படின்னா, பலேஹின்னா குட்னு அர்த்தம், நல்லபடியா. முஜே யஹா சே, முஜே மீன்ஸ் என்னைய, யஹாங்னா ஹியர்னு அர்த்தம், சேனா ஃப்ரம்னு அர்த்தம், அதாவது இங்க இருந்து உட்டா லே ஜாயே, உட்டா மீன்ஸ் லிஃப்ட், அதாவது தூக்கிட்டு, லே ஜாயே, லே மீன்ஸ் டேக், ஜாயினா போறதுன்னு அர்த்தம், இனி வேணா தூக்கிட்டு வேணாலும் போட்டோம். மேத்தோ யஹி படி ரகுங்க, மேத்தோ நான் என்ன பண்ணுவேன், யஹினா ஹியர், இங்கே தான், படி ரகுங்க, படினா ஃபால்ஸ்னு அர்த்தம், இங்கே தான் நான் இருக்க போட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. யக் கஹ்கர் குந்தி வகி ஜமீன் பர் கிர்கர் பேஹோஷ் ஹோ கயி. யக் கஹ்கர் சொல்றதுன்னு அர்த்தம். இதை சொல்லிட்டு குந்தி என்ன பண்றாங்க, வகி ஜமீன் பர், வகினா தேர், அங்கவே, ஜமீன் பர், ஜமீனா ஃப்ளோர்னு அர்த்தம், அந்த தரையில வந்துட்டு, கிர்னா ஃபால், கீழே விழுந்து, பேகோஷ் ஹோ கயி, பேகோஷ்னா நம்ம ஃபெயிண்ட்னு சொல்லுவாங்களே, என்னது மயக்கமாயிடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, பேகோஷ் ஹோ கயா, அவங்க மயக்கமாயிடுறாங்க. माता और भाइयों का यह हाल देखकर शोभ के मारे भीमसेन का हृदय दगद हो उठा. மாத்தா और பாய், மாத்தா அம்மாவும், பாயினா பிரதர்ஸ்னு அர்த்தம், அவங்களுடைய பிரதர்ஸோடைய, எக் ஹால்னா நிலைமைன்னு அர்த்தம், அவங்களோட இந்த கண்டிஷனை தேக்கர் பார்த்துட்டு, ஷோப் மீன்ஸ் அந்த கோபம் சொல்லுவோம், அந்த ரொம்ப கோவத்தில் வந்துட்டு, மாறேன்னா பீட்டிங் அர்த்தம், அந்த கோவத்தில் ரொம்ப அதிகமான உச்சகட்ட கோவத்தில் இருக்கக்கூடிய பீமசேன், அந்த 2வது பையன் பலசாலி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஹிருதயனா அந்த மனசு வந்துட்டு, தகது ஹோவுட்டா, தகதுனா எரியறதுன்னு அர்த்தம், அவங்களோட மனசு என்ன பண்ணிட்டு இருக்கு, இப்போ கோவத்தில் எரிஞ்சுட்டு இருக்குது. वग उस भयानक जंगल में बेड़क घुस गया और इधर उधर घूम घाम कर उसने एक जलाशय का पता लगा कि लिया. வகு உஸ் மீன்ஸ் அந்த, அவர் வந்துட்டு இந்த பயானக் ஜங்கல் பயானக்னா ரொம்ப பயங்கரமான அந்த ஜங்கல்னா அந்த ஃபாரஸ்ட்ல வந்துட்டு, பேடக் குஸ் கயா, பேடக்னா சடனா ரொம்ப கோத்தோட இந்த ரொம்ப எல்லாத்தையும் தள்ளிட்டு போகலையா, அந்த மாதிரி குஸ் மீன்ஸ் என்டர்னு அர்த்தம், அந்த ஜங்கலுக்குள்ள என்டர் ஆகுறாரு. அவர் மீன்ஸ் மற்றும் இதர் மீன்ஸ் இயர், உதர் மீன்ஸ் தேர் அர்த்தம், இங்கேயும் அங்கேயும் வந்துட்டு, கூம்னா ரோமிங் அர்த்தம், சுத்தி திரியுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி காம்கர் அங்கே இங்கேயும் சுத்தி வந்துட்டு, உஸ்னேனா அவரு, ஏக ஜலாஷயனா ஒரு நீர் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் வந்து ஜலாஷயன்னு சொல்லுவாங்க, மேபி குளமா இருக்கலாம். ஜலாசியகா பத்தா லகா ஹி லியா, பத்தானா நோன் தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, பத்தா லகா ஹி லியா, அவங்க வந்து தெரிஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. उसने पानी लाकर माता व भाइयों की प्यास बुझाई. उसने அவர் வந்துட்டு பானினா வாட்டரை, லா மீன்ஸ் பிரிங் எடுத்து கொண்டு வருது, அவர் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு, மாத்தாவ பாயும், மாத்தா அம்மாவோடும், பாயினா பிரதர்ஸோடைய, கி பியாஸ் புஜாயி, பியாஸ்னா தாகத்தை என்ன பண்றாங்க, புஜாயினா எக்ஸ்டிங்யூஸ்னு அர்த்தம், அது தணிக்கிறதுன்னு சொல்லுவோம், தாகத்தை தணிக்கிறாங்க. पानी पीकर चारों भाई और माता कुंती ऐसे सोए कि उनके अपने सुदबुद तक न रही. பானி பீக்கர், பானி மீன்ஸ் வாட்டரா, பீக்கர் பீ மீன்ஸ் ட்ரிங்க் நடத்து குடிக்கிறது, அவங்க தண்ணியை குடிச்சிட்டு, சாரோ பாய், சார்னா 4 இல்லையா, பாயினா பிரதர், 4 பிரதர்ஸும் வந்துட்டு, அவர் மீன்ஸ் அது மற்றும் மாத்தா அவங்க அம்மாவோட கும்தி இருக்காங்களே அவங்களும், ஐசேனா லைக் தட், இந்த மாதிரி சோயேனா ஸ்லீப் தூங்குறாங்க, எப்படி அப்படின்னா, உன்கேனா அவங்க, அப்படி தன்னுடைய சுத்புத்னா சுயநினைவுன்னு சொல்லுவாங்க, அவங்களோட கான்சியஸை கூட வந்துட்டு டக்குனா வரைக்கும் அர்த்தம். ரஹி இஸ் நெகட்டிவ், அப்ப அவங்களுக்கு அந்த கான்சியஸ் கூட இல்லாம தூங்கி இருந்திருக்காங்க. अकेला भीमसेन मन की मन कुछ सोचता हुआ चिंतित भाव से बैठा रहा. அக்கேலேன்னு அலோன் அர்த்தம், தனியா வந்துட்டு பீமசேன், அந்த 2வது பையன் இருக்காங்களே பலசாலி, அவங்க மண்ணா மனசுக்குள்ள, மனசுக்குள்ளே வந்துட்டு, குச் மீன்ஸ் கொஞ்சம், சோச்தா திங்கிங் அர்த்தம், கொஞ்சம் யோசிக்கிறாங்க, என்ன அப்படின்னா, சிந்தித் பவுசே பைட்டா ரஹா, சிந்தித்னா ரொம்ப சேடா, ரொம்ப சோகமா வந்துட்டு, பவும்னா எமோஷன் அர்த்தம், அந்த சோகம் அப்படிங்கிற எமோஷன்ல வந்துட்டு, பைட்டா ரகா, பைட்டனா சிட்னு அர்த்தம், அவங்க சோகத்துல உட்கார்ந்து இருந்திருக்காங்க. पांचों भाई माता कुंती को लिए
अनेक विघ्न बाधाओं का सामना करते और बड़ी मुसीबतों झेलते हुए उस जंगल रास्ते में आगे बढ़ते ही चले गए. पांचों भाई, पांचों अंज भाई, भाई मीन्स அந்த பிரதர்ஸும் சரி, மாதா குந்திக்கோ லியே, மாதா குந்தி அவங்க அம்மா குந்தியை வந்துட்டு லியே லியேன்னு எடுத்துக்கிட்டு अनेक विघन विदाओ, अनेक अनेकना மெனி நிறைய, விகன் விதாவோ, விதா சாரி வாதா, வாதா மீன்ஸ் அந்த ஹிண்டரன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, விகன் வாதாவோன்னா நிறைய தடைகளை வந்துட்டு சாம்னா கர்த்தே, சாம்னானா எதிர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்துட்டு ஃபேஸ் பண்ணி சாம்னா கர்த்தே அவர் படே முசீபத்தோ ஜேல்தே, படி படினா பிக் பெரிய, முசீபத் முசீப்னா ட்ரபிள்னு அர்த்தம், பெரிய பெரிய அந்த ட்ரபிள் அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஜேல்தே ஹுயே, ஜேல்தேனா அது எல்லாத்தையும் சந்திச்சு उस जंगल रास्ते में, उस மீன்ஸ் அந்த ஜங்கலி, ஜங்கலினா ஃபாரஸ்ட் அர்த்தம், இந்த ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய ராஸ்தே, ராஸ்தேனா அந்த வழியில வந்துட்டு ஆகே படுத்து, ஆகேனா ஃப்ரண்ட்னு அர்த்தம், படுத்துனா இன்க்ரீஸ், அதாவது முன்னேறி போறதுன்னு சொன்னாங்க. ஆகே படுத்தேகி சலேகையே, சலேனா போயிட்டு இருக்காங்க. वे कभी माता को उठाकर तेज चलते, वे कभी कभी மீன்ஸ் சம்டைம்ஸ், அவங்க எப்பயாவது வந்துட்டு மாத்தாக்கோ அவங்க அம்மா வந்துட்டு உட்டாக்கர், உட்டாக்கர்னா லிஃப்ட்னு அர்த்தம், கையில் எடுத்துக்கிட்டு தேஜ் சல்தே, தேஜ்னா ஃபாஸ்ட்டாக வந்துட்டு சல்தே, சல்தேனா போகிறது. கபி தக்கே மாந்தே பைட் ஜாத்தே, கபி கபி மீன்ஸ் அட் டைம்ஸ் எப்பயாவது, தக்கே மாந்தே அதுனா டயர்டாகி, ரொம்ப டயர்டாகி, பைட் ஜாத்தே, பைட் மீன்ஸ் சிட்டாங்க உட்காந்துடுறாங்க. कभी एक दूसरे से होड़ लगाकर रास्ते पार करते, कभी कभी மீன்ஸ் அட் டைம்ஸ் எப்பனா அது, ஏக் தூசரே சே, ஏக்னா ஒருத்தவங்க, தூசரேனா அனதர்னு அர்த்தம், ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கூட ஹோடு லகாக்கர், ஹோடு லகாக்கர்ல காம்படிட் பண்ணி, அதாவது ரெண்டு பேரும் வந்து போட்டி போட்டுக்கிட்டு ராஸ்தே பார் கர்த்தே, ராஸ்தேனா அந்த வே வழியை வந்துட்டு பார் கர்த்தே, பார் மீன்ஸ் கிராஸ்னு அர்த்தம், வழியை கடந்து போயிட்டு இருக்கிறாங்க. वे ब्राह्मण ब्रह्मचारियों का वेश धरकर एक चक्र नगरी में जाकर एक ब्राह्मण के घर में रखने लगे. वे ब्राह्मण அவங்க ஒரு பிராமின் மாதிரி, பிரம்மாச்சாரியும் का वेश धरकर, பிரம்மாச்சாரி அதாவது பிராமின் ஒரு முனிவர் இருப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கவங்களுடைய வேஷ்னா வேஷம்னு அர்த்தம், அந்த மாதிரியான ஒரு வேஷத்தை தர்கர், தர்கர்னா தாரன்கர்னு அர்த்தம், அதாவது அவங்க அந்த வேஷத்தை வந்துட்டு தன்னோட ஆக்கிக்கிட்டு ஏக் சக்கர நகரிமே, ஒரு சக்கர நகரி அப்படின்னு சொல்லிட்டு, நகரினா டவுன் அர்த்தம், ஒரு டவுன்ல போயிட்டு ஜாக்கர் போய், ஏக் பிராமன் கே கர்மே, ஒரு பிராமினுடைய கர்னா ஹவுஸ்ல வீட்டுல வந்துட்டு ரக்னே லகே, ரக்னேனா லிவ்னு அர்த்தம், லகேனா ஸ்டார்ட், அவங்க வாழ்றதுக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. माता कुंती के साथ पांचों पांडव एक चक्र नगरी में भिक्षा मांगकर अपनी गुजर करके, மாதா குந்தி வந்துட்டு கே சாத்னா வித் அவங்க கூட, பாஞ்சோ பாண்டவ், பாஞ்சோனா அஞ்சு, பாண்டவ் பாண்டவர்கள், அந்த 5 பேர் இருக்காங்களே அவங்க, ஏக் சக்கர நகரிமே, ஒரு சக்கர நகரின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஏரியால அந்த டவுன்ல வந்து பிக்ஷா மாங்கர், பிக்ஷானா பிக்ஷை எடுக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது என்னது பெக் பண்ணி, மாங்னா ஆஸ்க்னு அர்த்தம், பிச்சை கேட்டு, அப்படி குஜர் கர்க்கே, அப்படி தன்னை வந்து குஜர், குஜர்னா சுத்துறதுன்னு அர்த்தம், அப்படியே அந்த டவுனை சுத்தி வந்து தின்னா அந்த நாளை வந்துட்டு बिताने लगे, बिताने स्पेंड अर्थ வந்துட்டு அவங்க ஸ்பெண்ட் பண்ணி செலவு பண்ணிட்டு இருக்காங்க. भिक्षा के लिए जब पांचों भाई निकल जाते तो कुंती का जी बड़ा बेचैन हो उठता था. भिक्षा के लिए, भिक्षाனா அந்த பெகிங் அர்த்தம், அதாவது பிச்சை எடுக்கிறதுக்கு வேண்டி வந்துட்டு ஜப், ஜப் மீன்ஸ் எப்போ வந்து பாஞ்சோ பாய், 5 பாய், பாய்னா பிரதர்ஸ், 5 பிரதர்ஸும் வந்துட்டு நிக்கல் ஜாத்தே, நிக்கல்னா வெளில போறது, அவங்க போறாங்களோ, தோ மீன்ஸ் தென் அப்போ வந்துட்டு குந்தி கா ஜி, குந்தியோடைய ஜி, ஜீனா லைஃப்னு அர்த்தம், உயிர்னு அர்த்தம், அவங்க உயிரோடு படா பேச்சைன் ஹோ உட்டாத்தா, படா பேச்சைன், பேச்சைனா புவர்னு அர்த்தம், ரொம்ப வந்துட்டு ரொம்ப புவரா, ரொம்ப சேடா வந்துட்டு ஹோ உட்டாத்தா, உட்டானா எழுந்துக்கிறதுன்னு அர்த்தம், அதாவது அவங்களுடைய அந்த உயிர் எப்படி இருக்கும், ரொம்ப புவரா அவங்க ஃபீல் பண்றாங்க. வகுபடி சிந்தா சே उनकी बाट जोड़ती रखती, வகு படி, வகு அவங்க வந்துட்டு படி, படினா பெரிய, சிந்தா, சிந்தானா சேட்னு அர்த்தம், ரொம்ப கவலையோட வந்துட்டு உன்கினா அவங்களுக்கு, பாட் ஜோகதி ரகுதி, பாட் ஜோகதி மீன்ஸ் வெயிட்டிங் அர்த்தம், அவங்களுக்காக என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப காத்துக்கிட்டு இருப்பாங்க. उनके लौटने में जरा भी देर हो जाती तो कुंती के मन में तरह तरह की आशंकाएं उठने लगती थी. உன்கே அவங்களுடைய லவுட்னே, பர் லவுட்னேனா ரிட்டர்ன் அர்த்தம், அவங்க லவுட்னேமே அவங்க வரதுல, ரிட்டர்ன் வரதுல வந்துட்டு ஜராபி தேர் ஹோ ஜாத்தி, ஜரா லிட்டில் அர்த்தம், கொஞ்சம் அட்லீஸ்ட் வந்துட்டு, பி மீன்ஸ் ஆல்சோ கொஞ்சம் கூட வந்துட்டு, தேர் ஹோ ஜாத்தே, தேர் மீன்ஸ் லேட்னு அர்த்தம், தேர் ஹோ ஜாத்தே லேட் ஆனிச்சு அப்படின்னா, தோ மீன்ஸ் தென் அப்புறம், குந்திக்கே மண்மே, குந்தியோடைய மனசுல வந்துட்டு
தரக் தரக்கி, அதாவது தரக்னா டிஃப்ரெண்ட் அர்த்தம், விதவிதமான. ஆசங்காயே, சங்கான டவுட்னு அர்த்தம். ஆசங்கான அந்த கெட்ட விதமான டவுட். அந்த மாதிரியான டவுட்ஸ் எல்லாமே உட்னே லகுதீதி. உட்னேனா எழுகிறதுன்னு அர்த்தம். அதாவது அரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லகுதினா ஃபீல் சோ. पांचों भाई भिक्षा में जितना भोजन लाता कुंती उसके 2 हिस्से कर देते. பாஞ்சோம் பாய் அந்த 5 பிரதர்ஸும் வந்துட்டு பிக்ஷானா அந்த பெக்கிங்ல வந்துட்டு கிடைக்கிறதுல பிச்சை எடுத்துட்டு வராங்களே அதுல ஜித்னா போஜன், ஜித்னானா எவ்வளவு, எவ்வளவு போஜன்னா அந்த சாப்பாடு, லாத்தேனா பிரிங், எவ்வளவு சாப்பாடு கொண்டு வராங்க. குந்தி வந்துட்டு உஸ்கேனா அதுல வந்துட்டு ஹிஸ்ஸேனா பகுதின்னு அர்த்தம், பார்ட்னு அர்த்தம். 2 பகுதியா வந்துட்டு கர்னா செய்யறது, அவங்க 2 பகுதியா அதை செஞ்சிருவாங்களாமா. ஏக் ஹிஸ்ஸா பீமசேன் கோ தே தேத்தே. ஏக் ஹிஸ்ஸானா பாட்லையா ஒரு பகுதியை வந்துட்டு பீமசேன், அந்த 2வது பையன் பலசாலி இருக்காங்களே அவங்களுக்கு தேத்தே, தேனா கிவ்னு அர்த்தம், கொடுத்துருவாங்களாமா. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் பாக்கினா ரிமைனிங், அந்த பேலன்ஸ் இருக்கிறத வந்துட்டு ஆதேனா ஹாஃப், பாதியா வந்துட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த பாதியில வந்துட்டு 5 ஹிஸ்ஸே கற்கே, பாஞ்சுனா 5 இல்லையா, அந்த 5 ஹிஸ்ஸே பகுதியா வந்துட்டு கற்கே செஞ்சு சாரோம் பேட்டே அவர் குத்து, சாரோம் 4 பேட்டே பையங்க, அந்த பீமசேனை தவிர்த்து 2வது பையனை தவிர்த்து மீதி 4 பசங்க. அவர் மீன்ஸ் அண்ட் மற்றும் குத்துனா ஹர் செல்ஃப்னு அர்த்தம், அவங்களே, அதாவது யாரு, அவங்க அம்மா குந்தியை வந்துட்டு காலை தேத்தி, கானா ஈட்னு அர்த்தம், காலை தேத்தினா அவங்க சாப்பிட்டுப்பாங்களாமா. திஸ் பர் பி பீமசேன் கி போக் நஹி மிட்டதி தி. திஸ்பர்னா இஸ்பர் மாதிரி, இதுல இருந்து கூட வந்துட்டு பீமசேனுக்கு வந்துட்டு அந்த 2வது பையனுக்கு பூக் நஹி மிட்டதி, பூக்னா ஹங்கர், அந்த பசி வந்துட்டு நஹி மிட்டத்தினா எரைஸ்னு அர்த்தம். நஹி மிட்டத்தினா அவங்களோட பசி நீங்கவே இல்லை, எரைஸ் ஆகவே இல்லை அப்படிங்க சொல்லலாம். हमेशा ही भूखा रखने के कारण वह दिन पर दिन दुबला होने लगा. हमेशा ஆல்வேஸ் எப்போவுமே பூக்கா ரக்னேக்கே காரன், பூக்கானா பசிக்கிறது, ஹங்கிரியா வந்துட்டு ரக்னே இருக்கிறது, அந்த பசியா இருந்த காரணத்தினால, ரீசன் அர்த்தம், காரன்னா. வகு தின் பர் தின்னா டே இல்லையா, தின் பர் தின்னா டே பை டேன்னு அர்த்தம், நாளுக்கு நாள் வந்துட்டு துபலா ஹோனே லகா, துபலானா வீக்னு அர்த்தம், ரொம்ப வீக்கா, ஹோனேனா ஹேப்பன், அவங்க ரொம்ப வீக்கா ஆகிட்டு இருக்கிறாங்க. भीमसेन का यह हाल देखकर कुंती और युधिष्ठिर बड़े चिंतित रखने लगे. பீமசேன்கா, அந்த பீமசேனனுடைய, அதாவது பீமருடைய ஹால்னு நிலைமைன்னு அர்த்தம். இந்த நிலைமையை தேக்கனா பார்த்துட்டு குந்தி அவர் குந்தியும் சரி யுதிஷ்டர்னா அந்த 5 பேர்ல ஃபர்ஸ்ட் பையன் இல்லையா, அவங்க 2 பேரும் வந்துட்டு படே சிந்தித் ரக்னே ரகி, படேனா பிக்னு அர்த்தம், ரொம்பவே சிந்தினா சேடா ஃபீல் பண்றது, ரக்னேனா இருக்கிறது, அவங்க ரொம்ப சேடா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. थोड़े से भोजन से पेट न भरता था, सो भीमसेन ने एक कुम्हार से दोस्ती कर ली. தோடேனா லிட்டில் அர்த்தம், கொஞ்சோண்டி வந்துட்டு போஜனா சாப்பாடுனால வந்துட்டு பேட் ந பர்த்தாத்தா, பேட்னா ஸ்டொமக், அவங்களுடைய அந்த வயிறு வந்துட்டு பர்த்தானா ஃபில்னு அர்த்தம், நிரம்புறதுன்னு அர்த்தம். பர்த்தா அப்படின்னா அவங்களோட வயிறு நிரம்பவே இல்லை. சோ மீன் சோதன், அதனால வந்துட்டு பீமசேன் என்ன பண்றாங்க, கும்ஹரானா பாட்டர் அர்த்தம், பானை செய்வாங்க இல்லையா, ஒரு பானை செய்யக்கூடிய ஒருத்தவங்கள்ட்ட வந்துட்டு தோஸ்தினா ஃப்ரெண்ட்ஷிப்னு அர்த்தம், அவங்க கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறாரு. उसने मिट्टी आदि खोदने में मदद करके उनको खुश कर दिया. உஸ்னேனா அவங்க மிட்டினா மண்ணுன்னு அர்த்தம், அந்த மண்ணை வந்துட்டு கோதினேனா அந்த தோன்றுறதுன்னு சொல்லுவாங்க, சுரங்கம் தோன்றுறது, இதெல்லாம் வந்து கோதினேன்னு சொல்லுவாங்க. அதாவது மண்ணை வந்துட்டு அவங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுல வந்துட்டு மத்தனா ஹெல்ப்னு அர்த்தம், ஹெல்ப் பண்ணி உஸ்கோனா அவங்களுக்கு குஷ்கர் தியா, குஷ்னா ஹாப்பின்னு அர்த்தம், சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிறாரு. कुम्हार भीम से बड़ा खुश हुआ और एक बड़ी भारी हांडी बनाकर उनको दी. கும்ஹார் அந்த அங்க பாட்டர் இருக்காங்களே, அந்த பானை செய்யறவங்க, பீமர் கிட்ட வந்துட்டு படா குஷுவா, படானா பிக்னு, ரொம்பவே குஷுவா ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. அவர் மீன்ஸ் மற்றும் ஏக் படி பாரி, ஏக்னா ஒரு படி பாரினா ஹெவியான, ஒரு படினா பிக், பெருசா ஹெவியா இருக்கக்கூடிய ஹாண்டி மீன்ஸ் அந்த ஒரு பெக் பண்றதுக்காக ஒரு பாத்திரம் வச்சிருப்பாங்களே, அது அந்த இது. வனாக்கர் உஸ்கோ தி, வனாக்கர்னா மேக்கிங், அதை செஞ்சு உஸ்கோ அவங்களுக்கு தி மீன்ஸ் கொடுக்குறாரு. பீம் உசி ஹாடி கோ லேக்கர் பிக்ஷா கே லியே நிக்கல்னே லகா. பீமர் வந்துட்டு உசி ஹாண்டி மீன்ஸ் அந்த பெக் பண்ற அந்த பாட்டை வந்துட்டு எடுத்துக்கிட்டு பிக்ஷா கேலியே, அதாவது பெக் பண்றதுக்கு வேண்டி வந்துட்டு நிக்கல்னா வெளில வருது, அவங்க கிளம்புறாங்க. उसको विशाल शरीर और उनकी वगर विलक्षण हांडी देकर बच्चों तो हंसते लोटपोट हो जाते. उसका அவருடைய விஷால்னா பிராட்னு அர்த்தம், நம்ம
படர்ந்த அந்த ஷரீர்னா பாடி, அந்த பெரிய அந்த பாடியவும் और மீன்ஸ் அண்ட் மற்றும் உஸ்கே அவங்களுடைய விலக்ஷன் ஹாண்டி, விலக்ஷன்னா வித்தவுட் ஷேப், அதாவது ஒரு வித்தியாசமா வியர்டா இருக்கக்கூடிய அந்த ஹாண்டினா அந்த பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, அதையும் தேக்க பார்த்துட்டு பச்சேனா அந்த சைல்டு எல்லாம் என்ன பண்ணுது, தோ ஹஸ்தே ஹஸ்தே, ஹஸ்தே மீன்ஸ் லாஃபிங் அர்த்தம், சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு லோட் போட் ஹோ ஜாத்தே. லோட் போட் மீன்ஸ் எல்லாரும் வந்து ஒரு கும்பலா வந்து பாக்குறது இல்லையா, ஒரு வித்தியாசமா இருந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து எல்லாருமே லோட் போட் அவங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு வேண்டி வராங்க. एक दिन चारों बाई भिक्षा के लिए गए. एक दिन தின்னா டே, ஒரு நாள் வந்துட்டு சாரம் 4 பாயும் பிரதர்ஸும் வந்துட்டு பிக்ஷா கேலியே, பிக்ஷானா அந்த பெக் பண்றதுக்கு வேண்டி வந்து கைனா போறாங்க. अकेले भीमसेन की माता कुंती के साथ घर पर रहा. அக்கேலே அலோன் தனியா வந்துட்டு பீமசேன் அந்த 2வது பையன் இருக்காங்களே அந்த பலசாலி, அவங்க மட்டும்தான் வந்துட்டு மாதா குந்தி கே சாத், அவங்க அம்மா குந்தி கூட சாத்னா வித் அவங்க கூட घर पर रहा. घरனா ஹவுஸ் இல்லையா, அந்த வீட்டுல வந்துட்டு ரஹா இருக்கிறாங்க. इतने में ब्राह्मण के घर के भीतर से बिलक बिलक कर रोने की आवाज आई. இத்தனை மே இவ்வளவு நடந்துட்டு இருக்கிறதுக்குள்ள வந்துட்டு பிராஹ்மன் கே கர்கே பீட்டர், பிராமின் இருக்காங்க இல்லையா அந்த பாட்டர், அந்த பானை செய்யறாங்க, அவங்களுடைய கர்கே பீட்டர், கர்னா ஹவுஸுக்கு, பீத்தனா இன்சர் அவங்க உள்ள இருந்து வந்துட்டு பிலக்கர் ரொம்ப தேம்பி அழுகுன்னு சொல்லுவானே அந்த மாதிரி ரோனினா அழுகிறதுக்கான ஆவாஸ்னா வாய்ஸ்னு அர்த்தம், அந்த சவுண்ட் வந்துட்டு ஆயினா கம் அர்த்தம் வருது. अंदर जाकर देखा कि ब्राह्मण और उसकी पत्नी आंखों में आंसू भर सिसकियों लेते हुए एक दूसरे से बातें कर रहे हैं. அந்தனா இன்சைட்னு அர்த்தம், உள்ள ஜாக்கர்னா போய் தேக்கனா பாக்குறாங்களா என்ன அப்படின்னா கி பிராஹ்மன் அவர் உன்கி பத்னி, பிராஹ்மன் அந்த பிராமினும் சரி அவருன்னு ஆண் மற்றும் உஸ்கி பத்னி, உஸ்கின்னா அவருடைய அந்த பத்னி ஒய்ஃப் இருக்காங்களே அவங்களும் ஆங்கேமே ஆன்சோ பரேன், ஆங்கேனா ஐஸ்னு அர்த்தம், கண்கள்ல வந்துட்டு ஆன்சோனா தியர்ஸ்னு அர்த்தம், அந்த கண்ணீரை வந்துட்டு பரேனா ஃபுல் நிறைஞ்சு சிசக்கியும் லேத்தே ஹுயே, சிசக்கியும் இந்த கண்ணீரை வந்துட்டு லேத்தேன்னா டேக்னு அர்த்தம், அதாவது கண்ணீர் இருக்கக்கூடிய அந்த ஐஸோட வந்துட்டு ஏக்கு தூசரே சே, ஏக்குன்னா ஒருத்தவங்க, தூசரேனா அனதர் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கிட்ட வந்து பாத்தே கர் ரஹே தே, பாத்தேன்னா டாக்னு அர்த்தம், கர்னா செய்யறது, அதாவது பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ब्राह्मण बड़े दुखी हृदय से अपने पत्नी से कह रहा था. பிராஹ்மன் அந்த பிராமின் இருக்காங்களா, படே துக்கி ஹிருதய சே, படே அப்படின்னு ரொம்ப பெரிய, துக்கினா சார் ரொம்ப சோகமான அந்த ஹிருதயனா அந்த ஹார்ட்டோட வந்துட்டு அப்படி பத்னி சே, அப்படி தன்னுடைய பத்னின்னா ஒய்ஃப் கிட்ட வந்துட்டு ககு ரகாத்தா, ககுனா டெல் அர்த்தம் சொல்லிட்டு இருக்காங்க, ரகான் வந்துருக்குல்ல ஸோ ஐஎன்ஜி டெல்லிங்னு அர்த்தம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா கிतनी ही बार मैंने तुम्हें समझाया कि इस अंधेर नहर को छोड़कर कहीं और चले जाए पर तुम नहीं मानी. कितनी ही பார்னா முறைன்னு அர்த்தம், டைம்னு அர்த்தம், கித்னினா ஹவு மெனி அப்படின்னு அர்த்தம், ஹவு மெனி டைம்னு அர்த்தம், எத்தனை தடவை வந்துட்டு மேனே நான் வந்துட்டு தும்கே உனக்கு வந்துட்டு சம்ஜானா புரிய வைக்கிறது, சொல்லி புரிய வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா கி இஸ் அந்தேர் நகரிக்கோ, இந்த அந்தேர் நகரி அந்த டவுனோட பேர் அந்தேர் நகரி, கோ சோடுனா லீவ் விட்டுட்டு கஹி அவுர்னா கஹி அவர் அப்படின்னா சம்வேர் எல்ஸ்னு அர்த்தம், அவருங்கிறது அண்டு கஹினா சம்வேர்னு அர்த்தம், கஹி அவர் சேர்ந்து வந்துச்சுன்னா சம்வேர் எல்ஸ்னு அர்த்தம் எங்கேயாவது அப்படின்னு. சலேனா கோன்னு அர்த்தம், சலே ஜாயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பர்னா பட் ஆனா தும் நகி மானே, தும்னா யூ நீ வந்து என்ன பண்ணல, மானின்னு அக்செப்ட்னு அர்த்தம், நகி மானினா நீ ஒத்துக்கவே இல்லை, அக்செப்ட் பண்ணவே இல்லை. यही हट करती रही कि यग मेरे बाप दादा का गाँव है, यही रहूंगी. யகி ஹட்னா அடம் பிடிக்குன்னு சொல்லுவாங்க, நீ ஸ்டபனா இருந்த, கத்துன்னு செய்யறது, நீ அடம் பிடிச்சிட்டே இருந்த எதுக்கு அப்படின்னா யக் மேரே பாப் தாதா கி காவ் ஹை, யக் இது வந்துட்டு மேரே என்னுடைய, பாப்னா அப்பா, தாதானா தாத்தான்னு அர்த்தம், அப்பா வழியில வர தாத்தாவுடைய காவ்னா வில்லேஜ் அப்படின்னு சொல்லிட்டு யகி ரகுங்கே, யகின்னா இங்கேயே வந்துட்டு ரகுனா வில்லி, நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. போலோ அப் கியா கஹத்தி ஹோ, போலோன்னு சொல்லு, அப்படின்னு நான் இப்போ வந்துட்டு கியா கஹத்தி சொல்றது, இப்போ நீ என்ன சொல்றன்னு சொல்லு.